ஹாய், ரோபோட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே மக்களுக்கு உள்ள புது டவுட் வந்து, சார் ரோபோவா ஆப்ரேஷன் பண்ணுதா இல்லை சர்ஜன் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு. இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறத நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே நேராக போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில் வந்து பேஷண்ட் வந்து முழு மயக்கம் கொடுத்து நார்மலாக இல்லை மற்ற ஆப்ரேஷன் மாதிரியே தான் இருப்பாங்க. இதில் சிறு துளை நுண்துளை மூலமாக இந்த ரோபோட்டிக் கருவியை வந்து உள்ளே செலுத்திடுவோம். இது கூடயே வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த ரோபோட்டிக் சரி உள்ள செலுத்துற வரைக்கும். அந்த ரோபோட்டிக் அதை செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக மூவ் ஆகிற ஆர்ம்ஸ் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் இருப்பாங்க. இதில் ட்ரெயின் ஆன டாக்டர் அவங்க வந்து இந்த கருவியை வந்து மூவ் படுத்துவாங்க. இந்த ரோபோட்டிக் கருவியை வந்து அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து இங்கே ஜாய்ஸ்டிக்னு இருக்கும். இந்த ஸ்டிக்கை மூவ் பண்ண தான் அந்த கருவி அங்கே மூவ் ஆகும். அது மூலமாக தான் அந்த ஆப்ரேஷன் வந்து மேற்கொள்ளப்படுது. இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து ஒரு மேக்னிஃபிகேஷன், அதாவது மிகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் ப்ளஸ் 3 டைமென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால டெப்த் பர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நுண்துளையில வந்து நம்ம இன்னும் ப்ரிசைஸாக பண்ண முடியும். இதனால தான் ரோபோட்டிக் கருவியோட பெரிய அட்வான்டேஜ்.